பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 16. இச்சைக்கு அடிபணிவது மகாபாவமாகும். அரிய நண்பனே, இறைவனின் சந்நிதானமெனும் குர்பே மௌலாவை நாடி முயன்று செய்து கொண்டிருப்பவர் மார்க்கத்துக்கே மகா சத்துருவான நஃப்சுடன் கடுமையாக போராடி கொள்ள வேண்டும். அங்கனமிருக்க நீ எத்தனை காலம்தான் நீசத்தனமான நஃப்சுக்கு இச்சைகளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருப்பாய்? உண்மையில் இது விக்கிரக வணக்கம் போன்ற பெரிய பாவமாகும். நண்பா, நீ அந்தரங்க உலகை நாடிச் சென்று குர்பே மௌலாவை அடைந்து கொள்வதற்காக ஜீவ பிரயாணம் செய்வாயாக. சத்திய பாதையில் ஏற்படும் தடைகள் இகபர சம்பந்தமானவையாயினும் அவைகளை இடறி தள்ளி மேலே செல்ல வேண்டும். இரவும் பகலும் இதே பாதையில் போய்கொண்டிரு. எந்த இடத்திலும் இடையில் சிரம பரிகாரம் செய்து தாமதிக்காதே. அடியார்களுக்கும் ஹக்குக்கும் இடையில் இருக்கும் தங்கும் தலங்களில் நீ தங்கிவிடாதே. எல்லா மன்சில்களையும் கடந்து போய்விடு. எந்த நிலையிலும் நீ உன்னுடைய செய்கை காமிலான செய்கை ஞானாசிரியரின் பிடியை விட்டுவிடாதே. அஹ்லுல்லாக்களின் நடைமுறை இல்மையும் கடந்ததாகும். அக்ல் எனும் புத்திக்கு மேலாகவும் ஒரு மார்க்கம் இருக்கின்றது. அதை கடந்து சென்றால் மனிதன் மறைவான பெரும் இரகசியங்களையும் அறிந்து கொள்கின்றான். புத்தி என்பது இல்ம். மூமினான அடியானுடைய எல்லையானது இல்மையும் கடந்ததாகும், புத்தியையும் கடந்ததாகும். அங்கு காதலின் இஷ்கின் இன்பமும் உண்டு, தரிசனத்தின் தீதாரின் நல்வாக்கும் உண்டு என்று அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓர் உருது கவிதையிலே கூறுகின்றார்கள். இந்த வகை இபாதத்தும் சுலூக்கும் வலியுல்லாக்களின் நிரந்தரமான கண்ணோட்டத்தாலும் சித்தியாவதுண்டு. இது நபிமார்களுடைய நடைமுறையாகும். இதற்கோர் உதாரணம் சொல்லுவோம். கல்லுக்கும் இரும்புக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. இவ்விரண்டின் தீண்டலில் அல்லாஹு தாலா நெருப்பை மறைத்து வைத்திருக்கின்றான். இரும்பை கொண்டு கல்லை தட்டினால் நெருப்பு உண்டாகும். ஆனால் இவை இரண்டும் தனித்தனியே விலகியிருந்தால் எதிலிருந்தும் தீச்சுடர் உண்டாக மாட்டாது. இஷ்கின் நடைமுறையும் இது போன்றதுதான். இது அனுபவபூர்வமான முறையாகும். இதே மர்மத்தை அல்லாஹு தாலா மனிதருடைய உயிர் உடல்களுக்கிடையிலும் உண்டாக்கி வைத்திருக்கின்றான். எனவே உயிரும் உடலும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டால் இஷ்கெனும் நெருப்பு உண்டாகின்றது. இந்த ஒளி உண்டாகிவிட்டால் மறைவான விஷயங்களும் மறைக்கப்பட்ட இரகசியங்களும் அந்த பிரகாசத்தில் நிதர்சனமாகி விடுகின்றன. ஆனால் உடலுக்கோ உயிருக்கோ இவ்விரண்டில் எதற்கும் தனித்து இந்த பிரேமை உண்டாகுவதற்கு ரூஹும் ஜிஸ்மும் உடலும் உயிரும் மோதிக்கொள்ள வேண்டும். ஒன்றை ஒன்றின் மீது அடிக்க வேண்டும். இந்த வழியில் நீ ஈடுபட்டு உன் இச்சைக்கு மாறுபாடு புரிந்து நஃப்ஸை முறித்து ரியாதத் எனும் தவத்தில் நிலைப்பாயாக. நஃப்ஸுக்கு மாறுபாடு செய்வதால் பரவச நிலை உண்டாகும். நண்பனே, நீ அல்லாஹுவின் சொந்த நல்லடியானாக ஆக வேண்டுமென்று விரும்பினால் மக்களுடைய ஆர்ப்பாட்டத்தை விட்டும் ஒதுங்கி தனித்திருப்பாயாக. அப்போதுதான் நீ பெருமை தற்பெருமை எனும் சுழலிலிருந்து தப்பி வாழ முடியும். தன் வுஜூதை தன்னை பாராட்டும் முட்டுக்கட்டையை உன் பாதையிலிருந்து அகற்றிக்கொள். மாயத்திரைகள் அனைத்தும் அதிலிருந்தே உண்டாகின்றன. ஏனெனில் நஃப்ஸே அம்மாராவானது உன்னை சதாகாலமும் கெட்ட எண்ணங்களிலும் புகழ்ச்சிகளிலும் மூழ்கச் செய்து உன்னை அழிவின் பக்கம் அழைத்து சென்று விடும். ஆகையால் நீ உன்னை இத்தகைய கெட்ட எண்ணங்களை விட்டும் காப்பாற்றிக் கொண்டு எக்காலமும் உன் ஈமானை புதுப்பித்துக் கொள்வாயாக. நஃப்ஸை முஸ்லிமாக்கிக் கொள். ஒரு வகையில் நமக்குள் இருப்பது காஃபிரான நஃப்ஸாகும். நஃப்ஸின் வெளிப்படையான இஸ்லாத்தை கொண்டு நீ இணங்கிவிடாதே. அந்த நயவஞ்சகனை உண்மையான முஸ்லிமாக்கும் முயற்சியில் ஈடுபடு. ஏனெனில் நஃப்ஸானது இயற்கையாகவே குஃப்ரியத்தான விஷயங்களை செய்யும் இயல்புடையதாக அமைந்துள்ளது. அது உன்னை கெட்டவனாக்கிவிடும். மனதை முர்ஷிதே காமிலிடம் ஒப்படைத்து விடு. காமிலான முர்ஷிது காட்டிய வழிப்படி நீ இறைவனின் தியானத்தில் சதா ஈடுபட்டிரு. ஒரு வினாடியேனும் மறதியில் வீணாக்காதே. உன்னுடைய மனதை முர்ஷிதே காமிலிடம் ஒப்படைத்து விடு. ஏனெனில்
அந்தந்த காலத்து மெய்ஞான வான்களின் இதயங்களில் வஹதத்தே ஜாத் எனும் ஏகத்துவ ஒளியானது அந்தந்த காலத்தின் தன்மைக்கேற்ப நிரம்பிச் சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்துதான் நீயும் பங்கு பெறுவாய். எந்த சமயத்திலும் அவருடைய உத்தரவில்லாமல் வெளியே புறப்பட்டு போகாதே. அவருடைய செயல்களின் உட்கருத்து உனக்கு புரியாமல் போனால் மூசா நபிக்கு முன் ஹதரத் ஹிதுர் நபியின் செயல்களை நினைத்து கொண்டு பொறுமையாக இரு. காமிலான முர்ஷிதானவர் முரீதுகளுடைய உள்ளங்களை தமக்கு கீழ்ப்படிந்ததாகி தம் பக்கல் இழுத்து கொள்கின்றார். அப்போதுதான் அவர் மீது உனக்கு அபிமானம் ஏற்பட்டு அவருடைய உத்தரவுக்கு மாறுபாடு செய்யாமல் இருப்பாய். மேலும் அவர் மாரிஃபத்து தௌஹீது ஆகியவற்றின் ஒளியை அதனுள் நிரப்பி உனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார். இந்த லட்சியத்தை கொண்டு அவர் உன் மனதை போதனையாலும் சில சமயங்களில் பாட்டுக்களாலும் மாரிஃபத்துடைய பேச்சுக்களாலும் கவர்ந்து உன் மனதை பக்குவப்படுத்துவார். சில சமயங்களில் அவரே ஞான மஸ்தை உனக்கு புகட்டுபவராக காட்சியளிப்பார். அதன் மூலம் உன்னை அவர் மெய்மறக்கச் செய்து லட்சியத்தின் பக்கம் அழைத்து செல்வார். இப்படிப்பட்ட காமிலானவர்களுக்கு முன்னால் ஞான வழிப்படி நடக்கும் சாலிஹீன்கள் சிலர் அல்லாஹுவின் பக்கம் சார்ந்தவளாக இருந்தும் விளக்கமில்லாமல் தடுமாற்றம் அடைகின்றனர். ஏனெனில் அவர்களின் அறிவும் தெளிவும் மெய்ஞானிகளின் முன்னால் ஒன்றுமே இல்லை.